அண்மை செய்தி. மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருகின்றன. மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக அச்சமின்றி பயணிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி: மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருகின்றன என்று மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தகவல் தெரிவித்துள்ளார். பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக அச்சமின்றி பயணிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக அச்சமின்றி பயணிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருகின்றன என்று தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக அச்சமின்றி பயணிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் கண்காணித்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. பேருந்துகள் இயக்கத்தை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருகின்றன. செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றனவா? சொல்லுங்க. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய போராட்டம் 2வது நாளான இன்று தீவிரமடைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் போக்குவரத்து பணிமனைகள் முன்பாகவும் பேருந்து நிலையங்கள் முன்பாகவும் இன்று காலை முதலே தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை அறிவிப்பினை நேற்று இரவு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில்தான் சென்னை மாநகரை பொறுத்தவரை வழக்கம் போல மாநகர பேருந்துகள் முழு அளவில் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகத்தினுடைய சென்னை மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்திருக்கின்றார். வழக்கம் போல சென்னை மாநகர பேருந்துகள் அனைத்தும் அட்டவணைப்படி தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாகவும், அனைத்து பணிமனைகளில் இருந்து அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் முழு அளவில் இயக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக எவ்வித அச்சமும் இன்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்றும், அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர் என்றும் தற்பொழுது ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்திருக்கின்றார். பேருந்துகள் இயக்கத்தினை மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்கள் தொடர்ந்து முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்று காலை 5 மணி நிலவரப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வழக்கமாக இயக்கப்பட வேண்டிய பேருந்துகளை காட்டிலும் கிட்டத்தட்ட 2 மடங்கு வரை அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி இன்று காலை 5 மணிக்கு சென்னை மாநகர பேருந்துகள் 644 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 1274 பேருந்துகள், கிட்டத்தட்ட 197.8% என்ற அளவில் கூடுதலாக 2 மடங்கு வரை சென்னை மாநகருக்குள் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். விழுப்புரம் கோட்டத்தை பொறுத்தவரை 94% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், சேலம் கோட்டத்தை பொறுத்தவரை 100 விழுக்காடு அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கோட்டத்தை பொறுத்தவரை 90% அளவிற்கு பேருந்துகள் இயங்குவதாகவும், கும்பகோணம் கோட்டத்தில் 95% அளவுக்கு பேருந்துகள் இயங்குவதாகவும், மதுரை கோட்டத்தில் 99% அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், திருநெல்வேலியில் முழுவதுமாக 100% அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிமனைக்கு முன்பாக அமர்ந்து
பேருந்துகள் பேருந்து நிலையத்திலிருந்தும் பணிமனைகளிலிருந்தும் வெளியேறி செல்வதை தடுக்கும் வகையில் போராட்டத்தில் முற்றுகை போராட்டமாக விரிவுபடுத்தி இருப்பதாக நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 113 என்ற அளவில் தற்பொழுது அந்த சதவீதத்தில் பேருந்துகள் இயங்குகின்றன. ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.